Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 9th Maxல set language ஓட introduction video நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப first பாருங்க set. A set is a well defined collection of objects. ஒரு collection ஒரு setன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு group of or objects பத்தி பேசுது. For example, a collection of English alphabets, a set in the English alphabets. English alphabets எல்லாமே வந்து ஒரு flag bracketல இந்த மாதிரி எழுதுனா இதுதான் வந்து ஒரு setன்னு சொல்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா vowels எடுத்துக்கலாம், collection of vowels எடுத்தாலும் அது ஒரு செட்ல எழுத முடியும். அதே மாதிரினா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு செட்ல எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே விஷயத்தை பத்தி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பத்தி ஒரு கலெக்ஷன் பேசுறது தான் நம்ம செட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா எலிமெண்ட். இது வந்து நாட் அன் எலிமெண்ட். எலிமெண்ட்னா என்ன, நாட் அன் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 2 3 4 அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதில் 4 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அப்போ 4 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் திஸ் செட். 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வந்து இதில் இல்லவே இல்லை இல்லையா, அப்போ 5 இஸ் நாட் அன் எலிமெண்ட். இந்த சிம்பிள் பேரு நாட் அன் எலிமெண்ட். இது வந்து எலிமெண்ட். ஸோ இருந்துச்சுன்னா எலிமெண்ட், இல்லைன்னா நாட் அன் எலிமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்ஸில் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, 3 ஃபார்ம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு விளக்கமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் டிஸ்கிரிப்ஷன். அது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the set ofன்றது கண்டிப்பாக முன்னாடி வரணும். the set of அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, of all vowels in English alphabets. ஸோ vowels in English alphabetsலாம் வந்து ஒரு செட்டில் சேர்க்கிறது. இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கறது பேர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ரூல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ செட் பில்டர் ஃபார்ம்னாலும் ரூல் ஃபார்ம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அது எப்படி எழுதணும், இப்போ மேலே இருக்க அதை பற்றியே எழுத போகிறேன் நான். A is equal to x such that or whereasன்னு சொல்லலாம் நம்ம. such that x is a vowel in English alphabet. இது என்ன பற்றி எழுத போகிறோம் நம்ம, vowels in English alphabet பற்றி எழுதுறதுனால x such that x is a vowel in English alphabet. இந்த சிம்பிள் இப்படியும் போடலாம், ஸ்லாஷ் போட்டும் நம்ம இதை போட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபுலர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் அப்படின்னாலே நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி கையில் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான். அதாவது நம்பர்ஸ் ஆ ஆல்ஃபபெட்ஸ் ஆ எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், AEIOU அப்படின்றது கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லா கால்குலேஷனுக்குமே இந்த ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வவல்ஸை பற்றி பேசும்போது என்னென்ன இருக்கோ வவல்ஸ் அது வந்து ஃப்ளாக் ப்ராக்கெட்டில் எழுதுனா அதுதான் நம்மளுடைய ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் செட் பாருங்க. நல் செட் ஆர் எம்டி செட். அதாவது ஒரு செட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னா நல் செட்னு சொல்லலாம், எம்டி செட்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்ட் வந்து நல் செட் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட். இந்த வேர்டே உங்களுக்கு சொல்லணும், சிங்கிள்னா என்னது, ஒன்று இருக்கிறது. ஸோ ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறது. இது பேர் என்னன்னா எலிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு நம்பர் ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் இருந்தால் அது பேர் என்னன்னா சிங்கிள்டன் செட்னு வரும். ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்னன்னா உங்களால் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண முடியும், ஒரு செட்டுக்குள்ள இருக்க நம்பரை கவுண்ட் பண்ண முடிஞ்சா அது ஃபைனைட் செட். அதுவே கவுண்ட் பண்ண முடியலன்னா என்னது, அது இன்ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், the set of natural numbers. natural numbers உங்களுக்கு தெரியும் 1லேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அது உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 4 6 8 போட்டு டாட் வச்சாலும் எங்கே முடியுதுன்னே தெரியாது, அதனால இதை கவுண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்க செட் பேர் தான் இன்ஃபைனைட் செட். ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியும், இன்ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்றது உள்ள இருக்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் என் ஆஃப் ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நீங்கள் கொடுத்ததுனால என் ஆஃப் ஏ. என் ஆஃப்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 இருக்கிறதுனால இங்கே 4னு எழுதணும். ஸோ உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுறது பேர் தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்றது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் செட் ஆர் ஈக்குவலன்ட் செட். இது என்ன வித்தியாசம், ஈக்குவல் செட்னா என்ன, ஈக்குவலன்ட் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட் அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. நம்பர் வந்து உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறது வந்து ஈக்குவல் செட்ஸ்.
இப்போ பாருங்களேன், இங்கே 1 2 3 4ன்னு எழுதியிருக்கேன். A is equal to B equal to 6 7 8 9 எழுதியிருக்கேன். C equal to 4 3 2 1ன்னு எழுதியிருக்கேன். இப்போது ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே சேம். சாரி, ஏக்கும் சிக்கும் உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, சேமாக இருக்குது. பாருங்கள், இங்கேயும் 1 2 3 4 இருக்குது, இங்கேயும் 1 2 3 4 இருக்குது. மாறி மாறி இருந்தால் பரவாயில்ல கம்மாக்குள்ளே, பட் ஆனால் சேமாக இருக்குது 1 2 3 4. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவல் செட்ஸு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் அது பேர் என்னன்னா ஈக்குவல் செட். சரி, ஈக்விவேலண்ட் அப்படின்னாலே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலன்ஸ்னா வேலன்சினா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. வேலன்சின்றது ஒரு நம்பர் சேமாக வரும். ஸோ உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் சேமாக எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ n ஆஃப் ஏ எத்தனை இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 இருக்கா. சரி, n ஆஃப் பி பார்க்கலாம். n ஆஃப் பி எத்தனை இருக்குது, அதுவும் 1 2 3 4 இருக்குது. சரி, n ஆஃப் சி எத்தனை இருக்குது பாருங்கள், n ஆஃப் சியும் 1 2 3 4 இருக்குது. இப்போது நம்பர்ஸ் உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் சேமா இருந்தா இது பேர் ஈக்குவலண்ட். இதுக்கு வந்து உள்ள இருக்கிறது சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாமே சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கணும். அப்போ இதுல என்ன சொல்லலாம், எதெல்லாம் ஈக்குவலன்ட் செட், A is equal to B is equal to C ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இது உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் சேமா இருந்தா அது பேர் ஈக்விவேலண்ட் செட். உள்ள இருக்கிறதே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமா இருந்தா அது பேர் வந்து ஈக்குவல் செட். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சப்செட். சப்செட்னா என்ன? சப்செட்ல ரெண்டு இருக்கு, ஒன்று சப்செட், இன்னொன்று ப்ராப்பர் சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கலாம். A is equal to 1 2 கொடுத்துருக்கேன், B is equal to 1 2 3 4 கொடுத்துருக்கேன், Cயும் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். இப்போ சப்செட்ல என்ன சொல்லலாம்னா A is a subset of B. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் பிக்குள்ள இருந்தா அது பேர் வந்து சப்செட். ஸோ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் பிக்குள்ள இருந்தா சப்செட் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமா இருக்கு. சப்செட் இப்படி தான் போடணும், சி மாதிரி சிம்பிள் போட்டு கீழே ஒரு டேஷ் போடணும். இப்போ B is a subset of Cன்னு சொல்லியிருக்கேன். சேமா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கு, எல்லாமே ஒன்னா இருந்தா கூட அது பேர் வந்து நம்ம சப்செட்னு சொல்லலாம். ஸோ இது சேமாவே இருந்தாலும் அது நம்ம சப்செட்னு சொல்லலாம். ஆனா ப்ராப்பர் சப்செட் என்னன்னா A is a proper subset of Bன்னு சொல்லலாம். ஆனா என்னது, ரெண்டு இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கக்கூடாது, உள்ள இருக்க எலிமெண்ட் சேமா இருக்கக்கூடாது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருக்கக்கூடாது. 1 2 3 4 1 2 3 4 இருந்தா இது ப்ராப்பர் சப்செட் கிடையாது. இது என்னவா ஆயிடும், சப்செட்னு ஆயிடும். சப்செட்க்கும் ப்ராப்பர் சப்செட்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A is a subset of B ன்னு சொல்லலாம், A is a proper subset of B ன்னு கூட சொல்லலாம். ஆனா B and C யும் ப்ராப்பர் சப்செட் கிடையாது. சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட் கிடையாது. அது பேர் என்னன்னா சப்செட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து A is a subset of B நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிடையாது. இதில் 3 இருக்கு, இதில் 4 இருக்கு. ஸோ நாட் ஈக்குவல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவலாக இருக்கணும். A is not equal to B-ஆ இருக்கணும். அதாவது இதை விட இது கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் இது சப்செட்னே சொல்ல முடியும். அண்ட் எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், ஒன்று மிஸ் ஆனால் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே இல்லைன்னா கூட அது சப்செட்டே கிடையாது, ப்ராப்பர் சப்செட்டும் கிடையாதா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜாயிண்ட் டிஸ்ஜாயிண்ட். ஜாயிண்ட்னா என்ன, டிஸ்ஜாயிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஜாயிண்ட். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் என்னதுன்னா சேம் நம்பர், ஒரு நம்பர் வந்து சேமா இருக்கும் இல்லையா, அது பேர் தான் இன்டர்செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருந்தா அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஜாயிண்ட் செட். இதுல வேற நம்பர் இருக்கு, இதுல வேற நம்பர் இருக்குன்னா டிஸ்ஜாயிண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 3 இருக்கு, இதுல 4 5 6 இருந்தா இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சேரவே சேராது, ஏன்னா ஒரு ஜாயிண்ட் நம்பரே ரெண்டுத்துக்குமே கிடையாது. அப்படி பார்த்தா இது பேர் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் செட். பவர் செட்னா எனிதிங் 2 to the power, எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் பவர்ல எழுதுறது தான் பவர் செட். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இப்போ இங்கே 3 இருக்குன்னா 2 power 3, 2 power 3னா 2 into 2 into 2ன்னு போட்டு எழுதுறது பேர் தான் பவர் செட். சப்செட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றுத்துக்கு வந்து n of a வந்து mன்னு கொடுத்துருக்காங்கன்னா தென் சப்செட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து n of p of aன்னு சொல்லுவாங்க.
2 பவர் இந்த நம்பராக இருக்கும். அதாவது இதே தான் பவர் செட் மாதிரி தான் 2 பவர் அந்த எலிமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் 2 எத்தனை பவர் இருக்கோ அத்தனை மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட். உங்களுக்கே தெரியும் ப்ராப்பர் சப்செட் ஒன்று கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ எத்தனை பவர் செட் இருந்தாலும் எத்தனை சப்செட் இருந்தாலும் -1 பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்பர் சப்செட் வந்துடும். ஸோ ஏன்னா இந்த சப்செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்செட்டில் ஒரு நல் செட் ஒன்று வரும். அது பேர் வந்து இம்ப்ராப்பர் செட். அது நல் செட்டு கண்டிப்பாக வந்து சப்செட்டில் எழுதுவோம் நம்ம. அது இருக்காது, ஏன்னா அது இம்ப்ராப்பர்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ராப்பரில் அது இருக்காது. அதனால தான் இந்த -1 பண்ணுவோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் சப்செட்டில் நல் செட் இருக்காது, கொடுத்துருக்க செட்டு மட்டும்தான் எழுதுவோம். ஸோ சப்செட்டோட ஃபார்முலா 2 பவர் m, ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா வந்து 2 பவர் m -1. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. A யூனியன் B. A யூனியன் பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் பினா எல்லாமே ஏலையும் பிலையும் இருக்க எல்லாமே எழுதுறது. எவ்ரிதிங் இன் A அண்ட் B. A அண்ட் பியில் இருக்க எல்லாமே எழுதணும். ஆனால் ஒரு தடவை தான் எழுதணும். எந்த எலிமெண்ட்டும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எழுதுறது பேர் தான் A யூனியன் B. A இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் இருக்க சேம் திங் எடுத்து சேம் எலிமெண்ட் ஆர் காமன் எலிமெண்ட் அதை எடுத்து எழுதுறது பேர் தான் A இன்டர்செக்ஷன். இன்டர் அப்படின்னா உள்ள சேமாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம். யூனியன்னா எல்லாரும் இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தானே யூனியன். ஸோ இவங்களை பற்றி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி எல்லாமே எழுதுறது. யூனியன் சேமாக இருக்கிறது மட்டும், இன்டர்செக்ஷனில் சேமாக இருக்கிறது மட்டும் எழுதுறது பேர் இன்டர்செக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. A காம்ப்ளிமெண்ட் ஆர் A டேஷ். A காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை தவிர யூனிவர்சல் செட்னா இருக்கிற எல்லாமே யூனிவர்ஸில் இருக்க எல்லாமேன்ற மாதிரி. ஸோ டோட்டலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது பேர் யூனிவர்சல் செட்டு. ஸோ ஏவை தவிர யூனிவர்சல் என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதணும். ஏவை எழுதவே கூடாது. எது டேஷ் கொடுத்தாலும் அதை எழுதக்கூடாது. அதை தவிர மற்றதெல்லாம் எழுதுறது தான் A காம்ப்ளிமெண்ட். A மைனஸ் B அப்படின்னா என்ன, A டிஃப்ரென்ஸ் B அப்படின்னா என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கணும், செகண்ட் ஒன்ல இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன். இது A இது Bன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ A டிஃப்ரென்ஸ் B அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ பின்ற இடத்த தவிர இருக்கிற ஏல இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுறது தான் A டிஃப்ரென்ஸ் B. இப்போ ஏசிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். A டிஃப்ரென்ஸ் B யூனியன் B டிஃப்ரென்ஸ் A. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது எழுதணும். A டிஃப்ரென்ஸ் B யூனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் B டிஃப்ரென்ஸ் A தான் ஏசிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியோட ஃபார்முலே. இப்போ நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன். இது வந்து யூனியன் செட்டுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. யூனியன் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் ஏன்னு வரும். ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அதே தான். என்ன ஒன்றுனா இது வரதை வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். A யூனியன் பினா B யூனியன் A இன்டர்செக்ஷன் பினா B இன்டர்செக்ஷன் ஏன்னு ரிவர்ஸில் வரது தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் 3 விஷயத்தை வச்சு வருது. அதாவது ABCன்ற 3 எலிமெண்ட்ஸ் 3ஓட செட்டோட வச்சு வரது பேர் தான் வந்து அசோசியேட்டிவ் ரொம்ப ஈஸி. எல்லாமே யூனியன் வரும். இங்கே ப்ராக்கெட் பின்னாடி இருந்தால் இங்கே ப்ராக்கெட் முன்னாடி போட்டுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி தான் இன்டர்செக்ஷனே எல்லாமே இன்டர்செக்ஷனில் வரும். பின்னாடி இருக்க ப்ராக்கெட் என்ன ஆகிடும், முன்னாடி வந்துடும். ஸோ A யூனியன் B யூனியன் C வந்து A யூனியன் B யூனியன் C. அதே தான் யூனியன். இது இங்கே எழுதியிருக்கிறது தான் இங்கே எழுதிடுறது. ஆனால் ப்ராக்கெட்டை மட்டும் இடத்த மாற்றிட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் இன்டர்செக்ஷனும் பாருங்கள். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒரு விஷயம் உள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு பர்த்டே நீங்கள் சாக்லேட் எடுத்துன்னு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சாக்லேட் உங்கள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அது பேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற A ரெண்டுத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள் A இன்டர்செக்ஷன் அப்படி இங்கே கொடுத்துருங்க.
ஏ இன்டர்செக்ஷன் பி ஆயிடுமா இந்த யூனியன் பொதுவாக வெளில வந்துடும் இப்போ மறுபடியும் ஏ இன்டர்செக்ஷன் சி ஸோ ஏவை வந்து இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் வெளியில் இன்டர்செக்ஷன் வந்தால் உள்ள யூனியன் வரும் வெளியில் யூனியன் வந்தால் உள்ள இன்டர்செக்ஷன் வரும் ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே எழுதலாம் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பொதுவாக வந்துடும் ஏ யூனியன் சின்னு ஆகிடும் ஸோ ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க உங்களுக்கு மனசில் நல்லாவே நிற்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் டி மார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் சப்ராக்ஷனும் அது பாருங்கள் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி வந்தால் சப்ராக்ஷனில் மாறி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சப்ராக்ஷனில் நம்ம எப்போவுமே சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா பாலினாமியல்லாம் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோன்றதுனால ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் வந்தால் இன்டர்செக்ஷன் வந்துடணும் ஸோ இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சின்னு ஆகிடும் சேம் பாருங்க இங்கே இன்டர்செக்ஷனில் எப்படி எழுதணும்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால என்ன எழுதணும் நீங்கள் யூனியன் எழுதணும் யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சின்னு வரும் ஸோ இதுதான் டிமார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் அதுவே காம்ப்ளிமெண்டேஷனும் டிமார்கன்ஸ் லானாலே இதை மாற்றிடணும் சிம்பிளை மாற்றிடணும் யூனியன் வந்தால் இன்டர்செக்ஷன் வந்தால் யூனியன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் ஏ யூனியன் பி தான் ஓல் காம்ப்ளிமெண்ட் வந்தால் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் உள்ளே போயிடும் ஆனால் இது என்ன ஆகிடும் யூனியன் வந்து இன்டர்செக்ஷன் மாறும் யூனியன் வந்து இன்டர்செக்ஷன் மாறும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் வந்ததுனால இங்கே யூனியன் வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க n of a union b equal to இது ரொம்ப வந்து ஃபெமிலியரான ஃபார்முலா இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் n of a plus n of b minus n of a intersection b வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா n of universal பார்த்தீங்கன்னா இப்போ a dash கொடுத்துருக்காங்க b dash கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஃபார்முலா என்னன்னா n of u is equal to n of a plus n of a dash ஏன்னா a dashனா ஏவை தவிர மற்றதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன வந்துடும் நம்மளுக்கு யூனிவர்சல் செட் வந்துடும் இது வந்து யூனிவர்சல்மா யூனியன் கிடையாது யூனிவர்சல் செட் இது வேற இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலா வந்து n of a plus n of b plus n of c மைனஸ் வரணும் மைனஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டோட இன்டர்செக்ஷன் செகண்ட் ரெண்டோட இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டோட இன்டர்செக்ஷன் அப்புறம் பிளஸ் போட்டு இது எல்லாத்தோட இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c னு எழுதினாலும் பரவாயில்ல இல்ல c intersection a னு எழுதினாலும் பரவாயில்ல plus எல்லாத்தோட intersection n of a intersection b intersection c னு வரும் ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தான் இந்த ஹோல் சாப்டரும் நம்ம இப்போ போட போகிறோம் அவ்வளோதான் இந்த ஃபார்முலா வீடியோ தேங்க்யூ